அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட்டை இதுதான். எவ்ரி நம்பர்ஸ் 25,469 இருக்கட்டும், 25,420 இருக்கட்டும், இன் பிட்வீன் மார்க்கெட்டை இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நமக்கு நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் ஸ்டில் அந்த பேங்க் நிஃப்டினுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னுமே பெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். பட் இன்றைக்குமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்காமல் கம்ப்ளீட்டாக ஒரு சைட் பை மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக மல்டிபிள் டைம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுடைய நம்பர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் 5 மினிட் சார்ட்டில் கூட மார்னிங் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோக்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்ஸ் அந்த 15 மினிட்ஸ் ஹை இல்லை லோவாக பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அஸ் ஆஃப் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே நமக்கு இன் பிட்வீன் அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான். டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வர பிளேஸ் இது. அதாவது நம்மளுடைய நம்பர்ஸ் 25,469, டைமிங் 11:10 இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது நம்ம T=N செட்டப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய ஹைக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால். அகெயின் சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது 25,420 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஈவன் இன்றைக்கி ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் பேஸ்ட் ஆன் இந்த T=N செட்டப்பில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் நிஃப்டியில். அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக மறுபடியும் நமக்கு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், சப்போர்ட் அப்படின்னு எடுத்த இடம் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா லோ கட் ஆகிட்டு நியர் ஓவர் நம்பர்லேயே சப்போர்ட் எடுத்தாங்க. மறுபடியும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அகெயின் ரிவர்சல், நல்ல ஒரு டவுன்ஃபால். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும் அப்படின்னாலும் ரொம்ப நேரமாக நமக்கு அதே நம்பர்லேயே ட்ரேட் ஆகிட்டு லோ கட் ஆகிட்டு நியர் டு நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஹை கட் ஆகிட்டு ஒரு சின்னதான அப் ட்ரெண்ட், மறுபடியும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். இது மாதிரி நம்ம 1 டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தேன் 3%, மோர் தேன் 2% இன்ட்ராடேயில் கொடுக்கறது அப்படிங்கிறதும், இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். நேற்றையுடைய வியூலே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இந்த வீக்குக்கான ரேஞ்ச் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது எந்த ஹை எந்த லோ வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச், இதனுடைய ஹை அண்ட் லோவையும் நீங்கள் மார்க் பண்ணி இந்த வீக் முழுவதுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று 2 டேஸ் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எந்த டைமில் வராங்க அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணோம். ரீசன் இந்த மொமெண்டம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எக்ஸ்பெஷலி பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். பட் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி மோஸ்ட்லி அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஒரு மொமெண்டம் கேண்டில் ஒரு இண்டெக்ஸில் வராங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த இண்டெக்ஸ் ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.
அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னும் எவ்ரி டைம் வந்து நம்ம அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். T=N செட்டப்பில் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்லி அந்த அபவ் ஆர் பிலோவை நமக்கு பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மாதிரியான மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்தந்த மொமெண்டம் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 30ஆம் தேதி நமக்கு வந்து ஜூன் கொடுத்த கேண்டில் அப்படிங்கிறது ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங்கான ஒரு செட்டப். லாங் அப்படிங்கிறது ஒன்ஸ் இதுக்கு மேலே போகும் பொழுது மட்டுமே நமக்கு லாங். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் கிடையாது, ஒரு குட் சைன் கிடையாது. நம்ம லாங்குக்கு மறுபடியும் போகிறதுக்கு ஒரு குட் சைன் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் இருந்தே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஜூலை மந்த் முழுவதுமாக நமக்கு ஒரு டவுன்லே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூலை 1 அப்படிங்கிறது நமக்கு ஒரு மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த டேட் அப்படிங்கிறத இந்த ஜூலை மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம், வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ண ரீசன் வந்து மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட் இது. இதனுடைய ஹை அண்ட் லோ மட்டுமே நமக்கு கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறது ரொம்ப பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி இதனுடைய லோ தான் கட் ஆகிட்டு இருக்காங்களே தவிர்த்து ஸ்டில் இந்த ஹை கட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு லாங். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது நமக்கு மறுபடியும் இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டில் கொடுக்கவே இல்லை. பேங்க் நிஃப்டியும் சரி SGX நிஃப்டியும் சரி மொமெண்டம் கொடுக்கவே இல்லை. ஸ்டில் அது பெண்டிங்கில் தான் இருக்காங்க அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் 9th ஜூலை அப்படிங்கிற டேட் வந்து அகெயின் வந்து நம்ம எப்படி வந்து 1 ஜூலை வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டோ 9th ஜூலையும் நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு டேட். ஸோ 9th ஜூலையில் ஒரு கேண்டில் வந்து நமக்கு வரும் பொழுது மேபி அது பெரிய கேண்டிலாகவோ இல்லை அதனுடைய ஹை சின்னதான கேண்டிலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் மறுபடியும் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் வராங்க. எப்படி வந்து இந்த 1 ஜூலைக்கு உள்ளாக மார்க்கெட் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்களோ அது மாதிரி இதுக்கப்புறமாக 9th ஜூலைக்கு அப்புறமாக எந்த பக்கம் டே கேண்டில் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது இது பியரிஸ் என்கல்ஃபிங் செட்டப்பில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 1 ஜூலையினுடைய லோ கட் ஆகிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. லாங் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டுமே லாங். ஆஸ் ஆஃப் நவ் லாங் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது நமக்கு ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு டேட். இது மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி வந்து வரும் பொழுது மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த பேங்க் நிஃப்டியினுடைய மொமெண்டம் கம்மிங் 2 டேஸில் கூட கொடுக்கலாம். அண்ட் கமாடிட்டியில் இருக்கிற சில்வரும் சரி கமாடிட்டியில் இருக்கிற க்ரூடும் சரி நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. க்ரூட் அண்ட் சில்வர் இது இரண்டுமே ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 நாட்களில் நமக்கு நடக்கலாம். டியூஸ்டே இல்லை வெனஸ்டேயில் நமக்கு இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நடக்கலாம். பேஸ்ட் ஆன் சில்வர் அண்ட் க்ரூடினுடைய கமாடிட்டியில் இருக்கிற இந்த இரண்டினுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் 50% இருந்தாலும் பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் வீக்கே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர் வந்து மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். மார்க்கெட் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பொசிஷனலாக பார்க்கும் பொழுது மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸில் இருக்காங்க. ரீசன் வந்து இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் 1 ஜூலைக்கு கீழாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இது ஒரு குட் சைன் கிடையாது. மறுபடியும் நம்ம நல்ல லாங் போகிறதுக்கு இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையுடைய கேண்டில் வந்து 7th ஜூலை கேண்டில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். 57,152, 56,838 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். இதுக்கப்புறமாக இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக லாங் ட்ரெண்ட் போகிறதுக்கும், இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்குமான பாசிபிள் வந்து அதிகம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியில் சொன்னபடியே பேங்க் நிஃப்டியுமே வந்து நமக்கு இந்த டேட் செகண்ட் ஜூலை அப்படிங்கிற டேட் வந்து பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது, இல்லை மார்க்கெட் ஒரு ஹையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் வராங்க அப்படின்னா அது ஒரு குட் சைன் கிடையாது. மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த இடங்களில் போயிட்டு மறுபடியும் நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நல்லா லாங் போகலாம் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. ஒன்ஸ் வந்து இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் எல்லாமே நமக்கு உடைச்சிட்டு நமக்கு மேலே போகும் பொழுது மட்டுமே நமக்கு லாங். அதுவும் இல்லாமல் இன்னையுடைய கேண்டிலுடைய ஹை வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைத்துவிடும். அதுக்கப்புறமாக செகண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் போனால் மட்டுமே ஃபர்தராக லாங். அது வரைக்கும் லாங் இல்லை அப்படின்னே சொல்லலாம். மொமெண்டம் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில் அண்ட் சில்வர், இந்த இரண்டினுடைய தாக்கம் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். பட் லாஸ்ட் 2 டேஸாகவே நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த 750 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் வந்து ஸ்டில் பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது கம்மிங் 2 டேஸில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 8th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 8th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 8th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 8th ஜூலை ஆட்டோ செக்டார், கமாடிட்டிஸ், சர்வீஸ் செக்டார், ஃபார்மா, இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலை எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் டைமிங் கேண்டில் ஃபார் 9:15 to 9:20 கேண்டில் அப்படின்னா இதனுடைய ஹை அண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் ஸ்டாப் லாஸ், லோ கட் ஆகும் பொழுது ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியும், பேங்க் நிஃப்டி மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் ஒரு டைமிங் கேண்டிலும் வராங்க அப்படின்னா அந்தந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கோ அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்மளுடைய ஃபோக்கஸ் ஏரியாவாக இருந்தால் மட்டுமே நம்மளால் நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும் வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸ். ஸோ இது மாதிரியான 80-150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த செட்டப் வந்து எப்பெல்லாம் வராங்களோ, அதாவது டைமிங் எந்தெந்த டைமிங் வந்து நமக்கு நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இது மாதிரி போஸ்ட் பண்ணுறோம். இந்த டைமிங் கேண்டிலும் நம்மளுடைய அப்சைட் 3 லெவல்ஸும் டவுன் சைட் 3 லெவல்ஸும் எவ்ரிடே போஸ்ட் பண்ணுறோம். இந்த டைமிங்கும் நம்பர்ஸும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். அந்த இடங்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நாம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே நாளையுடைய மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீன் ஆக்க முடியும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.